என்கிட்ட பாஸ் பண்ணு. வேண்டாம், திருப்பி கொடுத்துருங்க. புடி. அது வெச்சிடாதீங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க. என்ன பண்றேன்னு பாரு. நீ சரியான பயந்தாங்கொல்லி தானே. நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்கவே மாட்டோம். உனக்கு இது திரும்ப வேணும்னா வந்து வாங்கிக்க. கனவா? ரிஸ்க் எடுத்து மற்றவங்களால ஹர்ட் ஆகிறத விட தனியா இருக்கிறது தான் எப்பவுமே நல்லது. அதுதான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். சின்ன வயசுல இருந்து அதுதான் என்னை காப்பாத்திருக்கு. அதனால தான் இத்தனை வருஷமா நான் நிம்மதியா இருக்கேன். நல்ல வேலை. அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கும் போது. உனக்கு என்ன ஆச்சு? யாராவது யாராவது காப்பாத்துங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? எதுக்கு? என்ன அர்த்தம்? ஒன்னும் ஆகலன்னு தான் அர்த்தம். இங்க பாரு, எதுக்கு அங்க பாத்துட்டு இருந்த? என் பூனை போயிடுச்சு. அதோ அதான் என்னோட பூனை வெளியே வர அடம் பிடிக்குது. நாங்க வெட்டினரி டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தோம். உண்மை தெரிஞ்சதுனாலதான் அது போய் மறைஞ்சுக்குச்சுன்னு நினைக்கிறேன். அங்க போறதே அதுக்கு பிடிக்காது. சக்குரா, வெளியே வா, நாம சீக்கிரம் போகணும். அவ்வளவுதானா? இங்கே இருங்க, உங்களுக்கு உதவுற மாதிரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பயங்கர ஃபீலிங் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தைரியமா வெளியே வா. இது வெளியே வந்துருச்சு. இன்னைக்கு என் நாளையே காப்பாத்திட்டீங்க. நீதான் எனக்கு ஹீரோ. இங்க பாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, எனக்கு சொல்லு, பூனைய பிடிக்கிற டெக்னிக் எல்லாம் நீ எங்க கத்துக்கிட்ட? நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். சக்குரா உன் பேச்ச கேக்குதே. அது ஒரு பிரின்சஸ் மாதிரி யாரையுமே தொட விடாது, தெரியுமா? என் தங்கச்சிக்கு தெரிஞ்சா பொறாமப்படுவா. இது அவ்வளவு ஜூசியாவா இருக்கும்? ரொம்ப பாவம். பசங்க ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, அத பார்த்து பயந்துதான் மறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பசங்களா? என்ன மாதிரியே இதுவும் ஷையா இருக்கிறதுனாலதான் இப்படி பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒண்ணும் இல்ல. ஆனா என்ன சொல்ல வர? உங்களோட கேட்ட பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஒருத்தர் முதல்ல அப்ரோச் பண்ணும்போது பயமா இருக்கும். அது எனக்கு தான் தெரியும். என்ன மாதிரியா? என்ன உனக்கு முன்னாடியே தெரியாதுல்ல? இல்ல இல்ல, எனக்கு பயம்லாம் இல்ல. நான் சகஜமா தான் பழகுறேன். ரொம்ப நல்லது. நானும் அதான் எதிர்பார்க்கிறேன். சக்குராவை பத்தியும் உன்னை பத்தியும் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஷை தான் நினைக்கிறேன். ஒரே இடத்துல இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் அது நமக்கு புரியுது. ஓ,
டைம் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. நமக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஆமா, அதுவும் உண்மைதான். ஆமா, நீ இப்போ எங்க போய்கிட்டு இருக்க? அது வேலை இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண போயிட்டு இருக்கேன். ஓ சாரி, நான் உனக்கு தொல்லை கொடுத்துட்டேன். பரவாயில்ல, உங்ககிட்ட பேசினதுல எனக்கு சந்தோஷம். அப்புறம் ட்ரிங்க் வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். நீங்க என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதோ அவ வந்துட்டா. ஹே, ஒரு வழியா வந்துட்டியா? என்ன ஆச்சு உனக்கு? சாரி, நான் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டேன். எதுக்கு இவ்வளோ பதட்டப்படுற? அது ஒண்ணும் இல்ல. நான் Come வந்து on. அது பத்திலாம் நம்ம அப்புறமா கேட்டுக்கலாமா? முதல்ல என்னோட வீட்டுக்கு போகலாம் வாங்க. சரி போலாம். நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் நிஜமாவே ரொம்ப வருஷம் ஆகுது. எனக்கு பதட்டமா இருக்கு. சோ இதுதான் நடந்துச்சு. சரி, நீ ஏன் லேட்டா வந்தன்னு இப்ப புரியுது. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. யாரோ ஒருத்தருக்கு உதவி பண்ணிட்டு வந்திருக்கல்ல. அது உண்மைதான். அட்லீஸ்ட் நீ சோம்பேறித்தனமா தூங்காம கிளம்பி வந்துட்டல்ல. வினோதமா இருக்கு. கேட் ஓனர் பேச்சை கேட்காம இருக்கிறத நான் கேள்விப்பட்டதே இல்ல. அந்த பூனை பயந்ததுதான் அதுக்கு காரணம் நினைக்கிறேன். பயப்படுற பூனையா? மிக்கிக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோட கேட் கூட நான் பக்கத்துல போனாலே பயப்படும் தெரியுமா? உன்கிட்ட பூனை இருக்கா? ஒரு சிஸ்டர் கூட இருக்கா. இப்ப அவ எங்க போனான்னு தான் தெரியல. சீக்கிரமா வந்து 4 பேரும் சேர்ந்து விளையாடலாம். வாவ், கரெக்டான டைம்க்கு வந்துட்டா. அது சகுரா என்னோட பூனை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சகுரா, எனக்கு எப்பவுமே இது ஒரு ராணி தான். இப்பதான் புரியுது. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஹே, இங்க பாரு. நான் சொன்னல என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான். இதுல ஒருத்தர் எனக்கு தெரியுமே. No. ஆச்சரியமா இருக்கு. நீ என் சிஸ்டருக்கு தான் ஹெல்ப் பண்ணிருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. இதான் விதிங்கிறது. நிஜமாவே அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. சரி, அதை விடுங்க. என்னோட பேரு ஹானா தக்கியாஷ்கி, ஐயாவோட சிஸ்டர். நான் மிக்கி டக்கிகாசா. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்பவே நான் இத சொல்லிருக்கணும். மறந்துட்டேன். உன்னை மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம். நான் இப்படி ஃபீல் பண்றேன். ஏய் ஆயா, உண்மையாவே அவங்க உன் சிஸ்டர் தானா? ரொம்ப அழகா இருக்காங்களே. நீ இப்ப என்ன சொல்ல வர? சரி, உங்க பேர் என்ன? என்ன மன்னிச்சிருங்க, நான் ஆயாவோட கிளாஸ்மேட் மிடோரி ஓனோ. உங்க வீட்டுக்கு எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ரொம்ப நல்லவங்க. வாவ், நீ ரொம்ப பொலைட்டா இருக்கியே. உன்னை பார்த்ததுல சந்தோஷம் மெடோரி. தேங்க்ஸ். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நீ உன்னோட இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்கு. இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாக்கி. என்ன போதுமா? நிறைய பேர் சேர்ந்து கேம் விளையாண்டா நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன சொல்றீங்க? எனக்கு ஓகே தான். ஆப்போசிட் போல்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணனும் பொதுவா சொல்லுவாங்கல்ல. எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. எப்பவும் இவன் என்ன கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பான். நான் தான் ஆயா, என் அக்காவோட தங்கச்சி. சோ நீ ஹானாவோட தங்கச்சி தானா? அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். உன் கண்ணுல கொஞ்சம் கூட பயமே தெரியக்கூடாது. ஆனா எப்பவுமே எல்லா பிரச்சனையும் ஈஸியா சமாளிச்சிருவான். நான் உனக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கேன். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். பிரமாதம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணீங்க? நான் ஒர்க் பண்ண ரெஸ்டாரண்ட்ல இருந்து தான் எல்லாம் ஆரம்பிச்சது. குடிச்சிட்டு ஒரு கஸ்டமர் என்ன ஹராஸ் பண்ணா. மேக்கி வந்து என்ன காப்பாத்திட்டா. அன்னைக்கு நைட் எனக்காக வந்து அவ சண்டை போட்டா. ஆனா ஒரு மேக்னெட் மாதிரி தான். நான் அவளை எங்க விட்டுட்டு போனாலும் சரி எல்லாரையும் அவ அட்ராக்ட் பண்ணிடுவா. அந்த விஷயம் மேக்கி கிட்ட மட்டும் அட்ராக்ட் ஆகலல்ல. அது உண்மைதான். அவர் என்ன பார்க்கவே இல்ல. அதான் கடுப்பா இருக்க. கடவுளே, லுக்க வச்சு எல்லாரையும் ஈஸியா ஏமாத்திடலாம் போல. சகுராவும் நம்ம கூட சேர்ந்து விளையாடுமா? ஹே செல்லக்குட்டி, இங்க வா இங்க வா. பாத்தீங்களா, அது கூட்டிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்க பர்சனலா எதுவும் எடுத்துக்காதீங்க. அது பொதுவா என்னையே தொட கூட விடாது. மிக்கிய ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ உண்மையிலேயே மனசாட்சியே இல்லாதவ. உண்மையை சொல்லணும்னா அது என் மடியில உட்கார்ற வரைக்கும் நான் நம்பவே இல்ல தெரியுமா. மிக்கி, நீ என்ன பண்றங்கறத எனக்கு சொல்லி கொடு. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நீ அந்த டேலண்ட சொல்லி கொடுக்க முடியாதா? ஏன்னு தெரியல. ஆனா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் தோணுது. உன் பேரு மிக்கின்னு தானே சொன்ன? நீ எந்த மிடில் ஸ்கூல்ல படிக்கிற? அது வந்து கமுகோவா வெஸ்ட்ல தான் நான் படிச்சேன். பிரமாதம். நானும் முதல்ல கேமோ வெஸ்ட்ல தான் படிச்சேன். இந்த உலகம் ரொம்ப சின்னது பாத்தியா? ஸ்கூல்ல நான் உன்னை எங்கேயாவது பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு.
ஆனா நீங்க 3 பேருமே ஹை ஸ்கூல்ல இப்ப ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறீங்க. ம். ஒரே கிளாஸ்ல ஹை ஸ்கூல்ல இருக்க வாய்ப்பு இல்லையே. என்ன சுத்தமா ஞாபகம் இல்லையே. எனக்கு என்னமோ இவங்க நினைக்கிறது உண்மையா இருக்குமோன்னு தோணுது. நாங்க முன்னாடியே மீட் பண்ணிருக்கோம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. சரி, யோசிக்கிறத விட்டுட்டு விளையாடலாமா? எல்லாரும் விளையாடுறதுக்கு தயாராகலாம். மக்கி ஒரு ஏஸ் கேமர்னு நினைக்கிறேன். ஆமா, அதுவும் ஃபைட்டிங்னு வரும்போது கலக்குவேன். ஃபைட்டிங்கா? வீடியோ கேம்ஸ் சொன்னேன். அதெல்லாம் கொஞ்சம் ஊத்தி வச்சுட்டு நம்ம போர்ட் கேம்ஸ் விளையாடலாமா? போர்ட் கேம்ஸா? அது என்னன்னு சொல்லி கொடு. சரி இரு. ஆனா போர்ட் கேம்ஸ் கொஞ்சம் மிஸ்லீடிங்கா இருக்கும். சரியான போர்ட்ஸை சூஸ் பண்ணணும். கிங் காங் கோல்ட விளையாட போறோமா? என்ன இது? இது ஓவர்சீஸ்ல இருந்து வந்த ஒரு ஃபன்னான கேம். சமீபத்துல ஐயாக்கு இந்த மாதிரி போர்ட் கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ஜாய் பண்றா. நாம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, அதான் விஷயமா? இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லையே. இது ஒன்னும் அவ்வளவு ரேரானது இல்ல. ஜெர்மனில எல்லா இடத்துலயும் கிடைக்குது தெரியுமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விடு. இந்த கேம் எப்படி விளையாடணும்னு சொல்லு. வெல், அது வந்து இன்னைக்கு மிடோரியா அது எல்லாத்தையும் சொல்லி தருவா. ஓகே தானே? சரி சரி ஓகே. கிங்காங் கோல்டோட பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழங்காலத்து ஆளுங்க பொதுவா தங்கத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆவாங்க. செல்ஃபா சில விஷயங்களை இந்த இடத்துல கத்துக்கிற மாதிரி தான் வரும். சிம்பிளா சொல்லணும்னா, யார்கிட்ட அதிகமா ஜுவல்ஸ் இருக்கோ அவங்க தான் இதுல ஜெயிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கார்டை ஃபிளிப் பண்ணி பார்க்கணும். அதிர்ஷ்டம் இருந்தா அவங்களுக்கு ட்ரெஷர் கார்டு கிடைக்கும். இந்த லிஸ்ட்ல இருக்க ஜுவல்ஸ் ஏதாவது கிடைக்கும். இன்கேஸ் நம்பர் 11 வந்துச்சுன்னா கண்டுபிடிச்ச ஜுவல்ஸை எல்லா பிளேயர்ஸ் கூடயும் சரிபாதியா பிரிச்சுக்கணும். சிம்பிள் மேக்ஸ் தான். 5 பேர் இருந்தா எல்லாருக்கும் 2 கிடைக்கும். அப்புறம் மிச்சம் இருக்க ஜுவல்ஸை இந்த கார்டு மேல அப்படியே எடுத்து வச்சிடணும். எனக்கு புரியுது. நாம இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும்ல? கரெக்ட். இந்த வியாபாரத்தை அப்படியே கண்டினியூ பண்ணணும். நிறைய ஜெம்ஸை அடையிறதுக்காக நம்ம எல்லாரும் இதுல போராட போறோம். நோ, பாம்பா. இது ஒரு அசாக் கார்டு. இந்த சீட்டு கட்டுல மொத்தம் 30 கார்ட்ஸ் இருக்கும். அதுல 15 கார்டு அசாட்ஸ். மீதி தான் நம்ம எதிர்பார்க்கிற ஜுவல்ஸ் கிடைக்கும். பாதி அசாட்ஸா? சரி, ஹசார்ட்ஸ் கார்டுனா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் கார்டு ஒரு வார்னிங் மாதிரி தான். அதுல எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நமக்கு ஒரே மாதிரி அசாட் கார்டு 2 வாட்டி வந்துச்சுன்னா நம்ம வியாபாரம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி நடக்கும்போது இந்த கேமை விட்டு விளையாடுறவங்க போய் தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, அவங்க சேகரிச்சு வச்சிருக்க எல்லா ஜுவல்ஸையும் இழந்துட்டாங்கன்னா அதுக்கு மேல எதையும் எதிர்பார்க்கவே கூடாது. என்ன? ஹம், மொத்தம் 5 வகையான அசாட்ஸ் இருக்கு. ஸ்னேக்ஸ், ஸ்பைடர்ஸ், மம்மிஸ், ஃப்ளேம் ட்ராப்ஸ், அப்புறம் ஃபாலிங் ராக்ஸும் இருக்கும். ஒவ்வொன்றும் 3 காப்பீஸ் இருக்கும். மொத்தமா 15. கண்டிப்பா நீங்க ரீட்ரீட் பண்ணா மட்டும்தான் உங்களோட ஜுவல்ஸை உங்களால தக்க வச்சுக்க முடியும். நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும். விளையாடலாமா, வீட்டுக்கு போறீங்களா? சத்தமா முடிவு சொல்லலாமா இல்ல சொல்லக்கூடாதா? நீங்க இதோட எக்ஸ்ப்ளோரர் டோக்கனை யூஸ் பண்ணணும். நீங்க ரெடினா உங்க ஆசையை வெளிக்காட்டுற விதமா இந்த டோக்கனை ஹோல்ட் பண்ணீங்கனாலே போதும். உங்க எம்டியான கையை யாராவது கண்டுபிடிச்சாதான் உங்களால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஈஸியா இருக்குல்ல? சீக்கிரமா ஒரு ரீகேப் பார்த்துடலாம். வேணும்னா நீங்க அதிகமா ட்ரெஷரை வச்சு ரிஸ்க் எடுக்கலாம். இல்லைன்னா பயந்து அப்படியே வீட்டுக்கு திரும்பி பக்கம் ஓடி போயிடலாம். என்ன பண்ண போறீங்கன்னு யோசிங்க. இது ஒரு கேம் ஆஃப் சிக்கன்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் சரி, இது சிக்கன் கேம் மாதிரி தானே. எவ்வளோ ஆபத்தா இருந்தாலும் நான் இதெல்லாம் சந்திக்க தயாரா தான் இருக்கேன். எக்ஸ்ப்ளோரர் பாதியில விட்டுட்டு என்னைக்கு போக மாட்டாங்க. அதிக ட்ரெஷர் கிடைச்சா கண்டிப்பா நான் அதை ஷேர் பண்ணிப்பேன். வித்ட்ரா பண்ணும்போது நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். ம்? ஜுவல்ஸை எடுக்கிறதால மட்டும் அது உங்களுக்கு சொந்தமாயிடாது. உங்க ஃபைனல் ஸ்கோர்ல அது கவுண்ட் ஆக போறதில்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? உங்க சேஃப்டியை நீங்க ரீட்ரீட் பண்ணா மட்டும்தான் கண்டுபிடிச்ச ஜுவல்ஸை எடுத்துக்க முடியும். டென்ட் மாதிரி உங்க இடத்துல ஏர்னிங்க வெளிக்காட்டுற மாதிரி ஒண்ணு இருக்கணும். அப்படின்னா நம்ம பேராசைப்படும் போது எல்லா ஜுவல்ஸையும் இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல? நீ சரியா சொன்ன. அவுட்கம்ஸை எடை போட்டு பாரு. சரியான முடிவை நீ தான் எடுக்கணும். மற்ற எக்ஸ்ப்ளோரர்ஸை விட நீ தான் முன்னாடி இருக்கணும். இப்ப எனக்கு நல்லா புரியுதா? அது மட்டும் இல்ல, காட்ஸ்ல பாக்கி இருந்த அந்த ஜுவல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை கூட எடுத்து நீங்க ரீட்ரீட் பண்ணிக்கலாம். நம்ம போற வழியில நிறைய தடங்கல்கள் இருக்கே. நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும். பிளேயர்ஸ் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பாயிண்ட்ஸை கேதர் பண்ண பார்க்கணும். அதுல தான் வினரை சூஸ் பண்ணுவாங்க. இதுல மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ஜுவல்ஸ் இருக்கு. டர்க்வைஸ் தான் ரொம்பவே காமனானது. அதுக்கு 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஆசிடியனுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் கோல்டுக்கு 10 பாயிண்ட். ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓரளவுக்கு புரிஞ்சுது. இது ஒன்னும் அவ்வளவு பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல. கவலையே படாத. குழப்பமா இருந்தா அவ கூட டீமா சேர்ந்துரு. கொஞ்சம் இரு. டீமா சேர்ந்துக்க முடியுமா? முடியும்னா எனக்கு ஓகே தான். ஷியோர், அது நல்ல விஷயம் தான்.
ஆல்ரைட், இப்போ கொஞ்சம் சிக்கன் கேம் விளையாடலாமா? நான் இந்த மாதிரி மேட்ச் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? இன்னொரு ஃபயர் வந்தா நம்ம கதை மொத்தமா முடிஞ்சிருமே. சரி, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரமா சூஸ் பண்ணுங்க. மிக்கி மட்டும்தான் இப்ப திரும்ப போக போறா. நிஜமா இவ பார்ட்டியை கெடுத்துக்கிட்டு இருக்கா. ஆமா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் தப்பான கார்டை எடுத்துட்டேன். மிக்கி ஸ்மார்ட்டா இருப்பான்னு நினைக்கிறேன். சரி சரி, கமான், ஜெயிக்கணும் இல்ல வீட்டுக்கு போயிடணும். அப்படின்னா இப்ப நம்ம 3 பேர் தான் இருக்க போறோமா? நம்ம கேம்பிள் நல்லபடியா வந்திருக்கான்னு பாப்போம். பிரமாதம், உனக்கு 5 பீஸ் எக்ஸ்ட்ரா ஜுவல் கிடைச்சிருக்கு. தைரியம் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குட்ஸ் கிடைக்கும். ஹே மிக்கி, இதுக்கு முன்னாடி எல்லாரும் உன்னை ரொம்ப கலாச்சிருக்காங்களா? என்னால இப்ப அத உணர முடியுது. அதுக்கு ஒரு பேசிக்கான இன்ஸ்டிங்க்ட் இருக்கும்ல. ஏன்னா இந்த காலத்துல வீக்கான ஆளுங்களை யாரும் சும்மா விடுறதே இல்ல. உன்னோட ஆட்டிடியூட பாக்கும் போதே என்ன வெறுப்பேத்துங்கன்னு சொல்ற மாதிரியே இருக்கு. உன்ன மாதிரி பயந்த ஒரு பொண்ணு கிட்ட நாங்க பேசுவோம்னு நினைச்சியா? ஒரு நிமிஷம் இரு. அந்த பொண்ணுங்கள்ல ஒருத்தி மத்தவங்களை விட பெரியவளா இருந்தா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒருவேளை அவ மக்கி, ஆ? இங்க பாரு. என் ஃப்ரெண்டை யாரும் கலாய்க்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். நானும் தான். ம். நான் எப்பவும் மிக்கிக்கு துணையா இருப்பேன். நிஜமாவே ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ். ஓ, கியூட்டா சொல்றா. இந்த தைரியத்தை உன்னால மேட்ச் பண்ண முடியுமா? ஒரு கை பாத்துருவோம். என்னது? ஹே, ஆரம்பிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஓ, நீங்க மறுபடியும் கேம்ப் சைட்டுக்கு போக போறீங்களா? அப்படின்னா என் கூட சேர்ந்து போற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல. இதோட ஆரம்பமா நம்ம 2 பேரும் மட்டும்தான் இதுல இருக்க போறோம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாமா? மம்மி வந்து நம்ம கதையை முடிச்சிருச்சு. நான் உங்களை நல்லா மாட்டி விட்டுட்டேன். இந்த ரவுண்ட்ல எங்க டீம் தான் ஜெயிச்சது. விளையாட்டு இன்னும் பாக்கி இருக்கு மேக்கி. அது என்னமோ உண்மைதான். வழக்கம் போல நான் இங்க ஜெயிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். கமான், நீங்க 2 பேரும் தைரியமா போராடுங்க, விடாதீங்க. என்னோட ஜுவல்ஸ கண்டிப்பா திரும்ப எடுப்பேன். பிரமாதம், ஃபினிஷ் லைன் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்பர் 1 ஸ்பாட் அடைய இது சரியான நேரம். நான் மரியாதையா வித்ட்ரா பண்றேன். ஆ, இப்ப ஸ்பைடர்ஸ் வந்திருக்கு. 5ல 4 டைப் வந்துருச்சு. இப்ப ஆபத்து ரொம்ப அதிகமா இருக்கு. சும்மா புலம்பறத நிறுத்திட்டு சீக்கிரமா சூஸ் பண்ணு. நீ வேலைக்கு போயிட்டா உன் ஜுவல்ஸ் எல்லாம் யார் எடுத்துப்பாங்க? என் நிலைமை மோசமா இருக்கு. நீங்க 2 பேர் இருக்கீங்கல்ல, ஏதாவது முடிவு பண்ணுங்க. சரி, கண்டிப்பா. நீ குவிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறேன். அப்படியா? நான் இத சொல்லியே ஆகணும். ஃபைனல் மேட்ச்ல நான் உன் கூட சேருவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அவளும் நானும் மட்டும்தான் நேருக்கு நேர் சண்டை போட போறோம். மிக்கி, சரி நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓபன் ஃபாலிங் ராக்ஸா. இப்ப 5 அசாட் கார்ட்ஸும் என் கைக்கு வந்துருச்சு. என்ன பண்றது? இன்னும் 1 வந்துச்சுன்னா எக்ஸ்ப்ளோரர்ஸ் மொத்தமா சாக வேண்டியதா. மிக்கி, நீ இப்ப தோத்து போக போற. வேற வழியே இல்ல. பேசாம தோல்வியை ஒத்துக்கோ. ரீட்ரீட் பண்ணாம உன்னால என்ன தோக்கடிக்கவே முடியாது. செகண்ட் பிளேஸ் கூட வர முடியாது. யோசிச்சு பாரு. என்னால முடியும். அது வந்து நான் ஒரு கோழங்கிறத இனிமேல் ரகசியமா வச்சுக்க முடியாது. நான் இதை விட்டுட்டு போனா அது ப்ரூவ் ஆயிடும். ரொம்ப வாமா இருக்கு. சகுரா, நான் கஷ்டத்தை பத்தி யோசிக்கிறது உனக்கு புரிஞ்சிருச்சா? மிக்கி, கம் ஆன். போறியா இல்ல இருக்க போறியா? நீ இப்ப சூஸ் பண்ணியே ஆகணும். வாய்ப்பே இல்ல. இவன் தப்பிச்சிட்டா. கண்டிப்பா உனக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கு. அத வெளிக்காட்ட வேண்டிய டைம் வந்துருச்சு. முயற்சி பண்ணி பாப்போம். ரொம்ப ரிஸ்க் தான். ஆனா எனக்கு இப்ப கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இவ மட்டும் ஒரு அசாட் கார்டை எடுத்துட்டானா அப்புறம் அவ்வளவுதான். பதட்டமா இருக்கு. என்னால ஜெயிக்க முடியும்னு தோணல. உன்னால முடியும். Oh my God, jewels! நமக்கு நிறைய ஜுவல்ஸ் வந்திருக்கு. ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன். மிக்கி, நீ தனியால மொத்த 15 ஜுவல்ஸையே எடுத்துட்ட. தனியாலாவா?
ரொம்ப என்ன? சந்தோஷமா இருக்கு. தனியாலாம் இல்ல, என் கூட நீங்க இருந்திருக்கீங்க. பூனையும் எனக்கு துணையா இருந்திருக்கு. சந்தோஷம். நம்ம நல்லா விளையாடணும். பிரமாதம். நம்ம பயங்கரமா அப்செட் ஆயிருக்கோம். இதெல்லாம் யாரும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. மேக்கியோட தைரியத்தை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இது ஒரு நல்ல கேம் தான். நான் உன்னை கஷ்டப்படுத்திருந்தா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. தெரியாம பண்ணிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? கொய்யாக்கோ கொஞ்சம் இருங்க. மேக்கி தானே உங்க ஃபர்ஸ்ட் நேம்? இல்ல, அது என்னோட லாஸ்ட் நேம். மாக்கின்னு கூப்பிடுறதை விட என்ன கொயக்கோன்னு கூப்பிட்டா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா? கொய்யாக்கா உண்மையிலே அழகா இருக்கு. கொய்யாக்கோ மாக்கியா? கொய்யாக்கோ மாக்கியா? கொய்யாக்கோ அது என்னோடது, என்கிட்ட கொடுங்க. வேணும்னா வந்து வாங்கிக்கோ. இப்போ அது எங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. ஏய், என்கிட்ட இருந்தே புடுங்குறியா? என்ன படிக்கிற பசங்களோட பிரச்சனை பண்ண கூடாது. ஒரு குட்டி பொண்ணு கஷ்டப்படுத்துறது ரொம்பவே தப்பு. டைம் ஒழுங்கா யூஸ் பண்ண பழகுங்க. இல்ல, நாங்க ஒண்ணு பண்ணல. நாங்க சும்மா விளையாடிட்டு இருந்தோம். தேவையில்லாம கோவப்படுத்தாதீங்க. பயங்கரமா அடிச்சிருவேன். மேக்டாக், கொய்யாக்கோ. கொஞ்சம் இரு, மிக்கி. நான் நினைச்ச மாதிரி நீ என்ன அந்த பேரை சொல்லிதான் கூப்பிட்டியா? அப்படின்னா நம்ம முன்னாடியே மீட் பண்ணிருக்கோமா? ஆமா, எங்க மீட் பண்ணிருக்கோம்? வலி கொடுக்கிற ஞாபகங்கள் என்னைக்கும் மறையாது. அப்ப நீங்க எல்லாரும் என்ன பயமுறுத்திருக்காங்க, நிறைய வெறுத்திருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் நான் தைரியமா கடந்து வந்திருக்கேன். நிறைய விஷயங்களை நான் கடந்திருக்கேன். அதெல்லாம் ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது. நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வைஸ் பிரசிடென்ட் கூடவே மோத போறேன். அவ தோத்துட்டானா அவளோட இடத்தை எனக்கு விட்டு கொடுத்தே ஆகணும். எனக்கும் கனவு இருக்கு, அதை நினைவாக்க நானும் ஆசைப்படுறேன்.